வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று நம்ம கடந்த வீடியோல அடங்கல் நகல் வழங்குறத தடமறிதல் ட்ராக்கிங் பண்றதோட அடங்கல் நகல் எப்படி வழங்குறது, அதுல இருந்தே ஒண்ணு ஜென்ரேட் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒரு விஷயம்தான் இது 7.2. இது என்னென்னன்றத பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல தமிழ்நாடுலம் பதிவேட்டை ரஃப் ஷீட்ல ஊதா நிறம் ஏசு இது பண்ணி அதுல இருக்கிற கோன்றத அழுத்தணும். இது ஏ ரிஜிஸ்டர், கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி. இதுல A1ல வச்சு மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கோ கொடுத்தா உங்களுக்கு ப்ளீஸ் செக் கியூட்னு வந்துடும். கியூட்ல உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கூட்டுப்பட்டா கொடுக்கணும். கூட்டுப்பட்டாதாரர்ல ஒருத்தர் தலை பேர் வேற இருக்கும். ஆனா நம்ம கிட்ட பட்டா கேட்கறவங்க வேற ஒருத்தர் கேட்கறாங்க, ரெண்டாவது ஆள் கேட்கறாங்க. அப்படின்னும் போது நம்ம கூட்டுப்பட்டாதாரர் எப்படி செலக்ட் பண்ணுன்றதுக்கு ஓல் பட்டாவை கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி கொடுக்குறீங்க. இதுல சிட்டால அதே மாதிரி A1ல பேஸ்ட் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த 007ன்ற ஃப்ளவர் பட்டன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டாதாரர்ல அந்த கூட்டு பட்டாதாரனுடைய இது இருக்கும். ஓகேங்களா? இப்போ வெண்ணியல்ல யாருக்கு நீங்க பட்டா கொடுக்க போறீங்களோ, அதாவது அடங்கல் நகல் வழங்க போறீங்களோ, இந்த டுடும் அப்ரகாப்ராலாம் A1க்காக தான். அதாவது இந்த டுடும் மட்டும் பட்டா செலக்டுக்கும் உதவும், அதாவது ஒன்று ஜென்ரேஷனுக்கும் உதவும். இப்போ ஒரு பட்டா நான் செலக்ட் பண்றேன், கூட்டு பட்டாலேயே செலக்ட் பண்றேன். 378. ஓகேங்களா? செலக்ட் 378 அதை செலக்ட் பண்ணா அதுல இருக்கிறது வந்துச்சுங்களா? நீங்க அப்படியே அழகமோர அழுத்தினா அடங்கல்ல இங்க வந்துடும். நீங்க கையிலேயே கூட எல்லாமே எழுதி கொடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்போ அவர் நெல் வச்சுக்கிறாரு 7ஆம் மாசம் அப்படின்னும் போது அந்த கோடு அடிக்கிறீங்க. ஓகே, 7 நெல். அவர் எவ்வளோ வச்சிருந்தாலும் அது அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துக்கலாம். நிறைய சர்வே நம்பர் வந்துச்சுன்னா இதுல டுடும் எடுத்துனீங்கன்னா அது நெல்லா மாறிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதுல யார் வேணும்ன்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணா போதும், அதே பட்டாவா இருந்துச்சுன்னா அது மட்டும் அப்படியே வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த 77ல இது வைக்கிறாருன்னும் போது, அதாவது பாதி பயிர் தான் வச்சுக்கிறாரு, பாதி வேற பயிர் வச்சுக்கிறாருன்னும் போது இந்த எண் காலத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது வரும் திருப்பி. இப்போ இதுல நெல் பாதி கடலை வச்சுக்கிறாருன்னும் போது அதுக்கானதை அழிச்சிட்டு இப்போ இது நெல் எவ்வளோ வச்சுக்கிறாரு 50 ஏர்ஸ்ன்னும் போது 0.50 அடிக்கிறோம். மிச்சம் 27 ஏர்ஸ் 27 வருது. நம்ம 20.27 இது லாஸ்ட் புள்ளிலாம் வைக்கக்கூடாது. அதை வச்சிங்கன்னா 0.27 ரெண்டும் கூட்டினா எவ்வளோ வருது? நீங்கள் கூட்டி இங்கே சம் இங்கே கூட பார்த்துக்கலாம். கீழே ஸ்டேட்டஸில் கீழே பாருங்கள் சம் கரெக்டாக இந்த டோட்டலுக்கு அந்த வந்துச்சா? இப்போ டுடும் மாற்றினீங்கன்னா அது கடலையாகவும் மாறிடும். இப்போ நீங்கள் இது லிஜெண்ட்ஸில் எப்பவுமே எனக்கு சொந்தம் தான் இருக்கு. அது எது வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம் குத்தகையா. அதே மாதிரி எங்களுது கிணறு தான், அதனால உங்களுக்கு எது வேணுமோ இதை இந்த நேரத்தில் மாற்றிட்டு நீங்கள் அழகமோரா என்றதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு
அடங்கல் இந்த ஆரஞ்சு கலர்ல அந்த இது வந்துடும். இதை பாருங்க, இந்த இதுக்கு என்ன பயிரோ அது வந்துச்சு. அவர் யாரு, எத்தனை பேர் கூட்டு தொட்டதோட அழகா உங்களுக்கு அந்த அடங்கல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோ பரப்பு, இது வந்து ரிப்பீட் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி இது அங்க போய் நீங்க இவர் ஒரு சமயம் குத்தகை என்னும் போது நீங்க சொந்தமே வச்சுட்டுக்கிறீங்க, ஆனா இவர் மட்டும் குத்தகை என்னும் போது குத்தகை மாத்திக்கலாம். இவரது மட்டும் என்னது ஆற்று பாய்ச்சல் என்னும் போது அதை கூட ஆற்று பாய்ச்சல் மாத்திட்டு வந்து திருப்பி கூட்டுல ஒன்றும் இல்லை, அழகு முறை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க இப்போ இன்டர் கிராப் எப்படி இன்ஸ்டர்ட் பண்றதுன்றதையும் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பட்டா வேணுமோ அதுவும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 25, 26, 27 போடுறேன். அது இருக்குதா தெரில, பட்டாங்க 26ம் 27ம் இருக்குது. ஓகேங்களா? இது யாருது? ராமன் தகப்பனார் பேர் முனுசாமி, இது அம்மா கண்ணம்மாள் முனுசாமி கவுண்டர், அந்த மாதிரி இருக்கு. இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 26க்கு இது, 27க்கு இது. அதாவது ஒரே தருக்கு தான் ஒரு இடங்கள் நம்ம கொடுப்போம். இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 7 எல்லாமே 7 இந்த பயிர் மாதங்கள் ரிஜன்ஸ்ல என்னென்ன வச்சுக்கிறாரு, நெல் ஷார்ட் கோடு, கரும்பு, கடலை, துவரை 4 போட்டு விடலாம். ஆமா, NSGD, NSGD இது வந்து அரையார் தான், எனக்கு தெரிஞ்சு இது கிணறா தான் இருக்கும், அதனால நான் சும்மா போடுறேன். இப்போ உங்களுக்கு இதுல வந்து 20 ஏர்ஸ்ல 10 ஏர் தான் கடலை இது கரும்பு போட்டுக்கிறாரு, இன்னொரு 10 ஏர் வந்து நெல் போட்டுக்கிறாருன்னும் போது நெல் செலக்ட் பண்ணிட்டு இதுல 0.10, அதே மாதிரி இதுல 0.10 போட்டு சுடுமத்துங்க பட்டா செலக்ட் ஏற்கனவே பண்ணி வச்சு அழகு முறை எடுத்துங்க. உங்களுக்கு அடங்கள்ல என்ன இப்போ அவர் எது போட்டுக்கிறாரு என்னன்றது அழகா வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்க ஈஸியா பிரிண்ட் எடுத்து குத்துட்டு போயினே இருக்கலாம். ஓகே, பிரிண்ட் எடுத்துட்டு உண்மை நகல்னு எழுதி கையெழுத்து போட போறீங்க, அவ்வளோதான். இது வந்து கிணறு தான், அதாவது சொந்தம் தான், அதனால சொந்தம் அப்படிங்கன்னா கிணறு. இது மாதிரி மாத்தினீங்கன்னா இங்க அந்த கியூட்ல இன்னொரு முறை சும்மா அழகு முறை ஏற்றினீங்கன்னா போதும். சொந்தம் கிணறு வந்துச்சு. ஓகேங்களா? இந்த சர்வே நம்பரு இதுல வந்து ஊடுபயிர், அதாவது ஊடுபயிரில் 2 பயிர், அதனால இதுக்கு வந்து இங்க சர்வே நம்பர்லாம் வராது. அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த விஷயம்ல பண்ணது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நல்லா அடங்கல் வந்து நம்ம மதுரை அச்சகத்திலேருந்து வரா மாதிரியே இந்த ஒரு 2 காலங்கள் தவிர மிச்சதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம இது பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதை அப்படியே வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க இதுல இவ்வளவுதான் இருக்குதுன்ட்டு கவலைப்பட தேவையில்ல. நீங்க இப்போ இன்கேஸ் அதிக பட்டா இருக்குதுன்னா இதுல எங்களுதுல வந்து எல்லாமே தன்னால உருவாகும். அது பாருங்க கியூட்ல சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதுல இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து இதுல இருந்து ஷிஃப்ட் அழுத்தின்னு இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஹைடு கொடுத்தா ஹைட் ஆகிடும். உங்களுக்கு ஈஸி. இது அதுதான் நோட் யூ ஹைட் விச் ஆர் பர்பிள் கலர் ஃபார் கன்வீனியன்ஸ். அது ஹைட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஜென்ரேட் ஆனவனே தேவையில்லை. ரஃப் ஏ பட்டதாரு அது மாதிரி இருக்கிற ஷீட்லாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஷீட்டில் நான் வந்து எங்களுக்கு வந்து 1882 நினைக்கிறேன். இதுதான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு, ஃப்ளிப்கார்ட் தானே அது, நிர்வாக இயக்குனர் ஃப்ளிப்கார்ட். ஓகேங்களா? இவ்வளோ சர்வே நம்பர் இருக்குது. இதுக்கு கூட நீங்கள் அழகுமுறான்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடங்கள்ல எவ்வளோ இதுவோ அது வரைக்கும் வந்துடும். ஓகே, எத்தனை இதுவோ எல்லாம் வந்துடும். ஓகே,
இதில் எதனா சந்தேகம்னா கேளுங்க. இதுலேயே வந்து இன்டகிரேட்டட் அடங்கல் கிவர் அண்ட் வில்லேஜ் அக்கௌண்ட் 1 and 1 மேக்கப் விஷன் 7.2 இதுலேயே வந்து எல்லாம் இருக்கும். தமிழ்நிலம் இருந்து ஆப்போசிட் காப்பி செய்து இதில் உள்ள ரப் ஷீட் ஊதா நிறம் A1 செல்லில் வைத்து பேஸ்ட் செய்யும். அப்புறம் பச்சை நிறத்தில் இது அடங்கலில் டேபிள் உருவாகும். ஓகேங்களா, டேபிள் இதில் அந்த அடங்கு பதிப்பீட்டில் பயிர் நடவு சாகுபடி தடவை இப்போ ஷார்ட் கோட் கொண்டு ஏற்றணும். அதாவது நீங்கள் அடங்கல் கொடுக்கறதுக்கும் சரி, என்னது இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறதுக்கும் தங்களுக்கு தேவையில் புதிதாக உருவாக்கி கொள்ளலாம். இதில் வந்து என்ன பயிர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து டிக்கு பதில் டிராகன் வந்து நான் தோரையை வந்து டீனு குத்துக்கிறேன். அதை வந்து நீங்கள் டீனு மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இந்த பயிர் இங்கே என்ன வேணா வச்சுக்கலாம், அதே மாதிரி இங்கே என்ன வேணா நீங்கள் அதுக்கான ஷார்ட் கோடு குத்துக்கலாம். நான் வந்து சில இதுக்கெல்லாம் 2 நம்பருக்கு இது குத்துக்கிறேன், TNCN அது மாதிரி கூட தேவையில்லை. ஏன்னா 26 பயிருக்கு மேலே போக போகிறது இல்லை பெரும்பாலும் ஒரு ஊரில். A to Z எது வேணா நீங்கள் குத்துக்குங்க. அதுக்கப்புறம் கியூட் ஷீட்டில் உள்ள டுடும் பட்டன் அழுத்தினா போதும். கன்கரண்ட் ஷீட்டில் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இது பண்ணின்னு செக்கரில் எவ்வளோ கொடுத்துருக்குறோன்றதெல்லாம் பார்க்குறது. இதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடங்கல் நகல் வழங்கத்துக்கும் இதில் என்னென்ன இது இருக்குன்றது தான் இதில் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன சந்தேகம்னா கேளுங்க. இதுலேயே இருக்குது நம்ம நம்பரு. அதே மாதிரி ரொம்ப சந்தேகம்னா சிம்பிளான சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க. நன்றி, வணக்கம். இதில் வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணலான்றது என்னுடைய சஜஷன்லாம் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.